நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு காலையிலே ஷாப்பிங் கிளம்பியாச்சு. இன்னைக்கு டியூஸ்டே. காலையில இருந்து மதியம் வரைக்கும் ஷாப்பிங். அதுக்கப்புறமா ஈவினிங் வந்துட்டு மாமிய கோயிலுக்கு கூட்டிட்டு போக வேண்டிய வேலை இருக்கு ஹஸ்பண்டுக்கு. எங்களோட குலதெய்வத்த பார்க்க எல்லா டியூஸ்டேயுமே கிளம்பிருவாங்க. ஈவினிங் கிளம்பிருவாங்க. நைட் இங்க ரீச் ஆயிருவாங்க. ஃபர்ஸ்ட்டு நாங்க நல்ல பெருமாள் கடைக்கு தான் போயிருந்தோம். கர்டைன்ஸ் பார்க்குறதுக்காக தான் போயிருந்தோம். கர்டைன்ஸ் எல்லாமே ரொம்ப பழசாயிடுச்சு. புதுசா கொஞ்சம் கர்டைன்ஸ் மாட்டணுங்கிறதுக்காக பார்க்க போயிருந்தோம். டோருக்கு தான் ஃபர்ஸ்ட்டு பார்த்துருந்தோம். சாமி படம் இருக்கிற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி ஹஸ்பண்ட் கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இந்த லட்சுமிய தான் எடுத்து காட்டியிருந்தாங்க. கொஞ்சம் பிரைட்டா நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு, முருகர் இருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அடுத்தது வந்துட்டு எங்களுக்கு முருகர் இருக்கிற மாதிரி ஒரு கர்டைன் எடுத்து காட்டுனாங்க. இந்த கர்டைன்ல என்ன ஃபால்ட்டுனா, சுத்தி பேக்கிரவுண்ட் வந்துட்டு பிளாக் கலர்ல இருக்கு. அது வந்துட்டு பார்க்குறதுக்கு ஒரு ப்ளசன்ட்டா இல்ல. ஆனா, இதில வந்துட்டு முருகரோட ஃபேஸ் சூப்பரா இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வேற ஏதாவது காட்டுங்கன்னு சொல்லும்போது, இந்த ஒரு கர்டைன் தான் காட்டுனாங்க. இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இருந்தாலும் என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு முருகர பார்த்ததுக்கு அப்புறமா, வேற எதுவுமே எடுக்க தோணல. ஏன்னா, இவங்க எல்லாத்துக்குமே முருகர்னா ரொம்ப பிடிக்கும். என்னோட ஹஸ்பண்டுக்கு மட்டும் கிடையாது. என்னோட மாமனார், மாமியார் எல்லாருக்குமே முருகர்னா ரொம்ப பிடிக்கும். நார்மலா எங்கேயாவது வெளிய போலாமா அப்படின்னு பேசும்போது கூட, முதல்ல முருகர் கோயில் இருக்கிற இடமா போலாங்கிற மாரி தான் வருவாங்க. ஃபேமிலியா நாங்க எல்லாருமா சேர்ந்து போற பிளேஸ்ல கண்டிப்பா திருச்செந்தூரும் ஒண்ணு. எப்பவுமே எங்கேயாவது வெளிய கிளம்பிட்டாலே, ஒரு 4, 5 ஸ்பாட்டுக்கு போறோம்னா, அதுல மெயின் ஸ்பாட் திருச்செந்தூரா தான் இருக்கும். அதுலயும் முதல்ல நம்ம அங்க போயிட்டு, வர வழியில தான் எல்லா இடத்துக்கும் போற மாதிரி இருக்கும். ஃபைனலா ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, "அந்த கர்டைன் இப்போ வாங்க வேண்டாம். முருகர் இருக்கிற மாதிரி, பேக்கிரவுண்ட் வந்து கலர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி, நீ வந்துட்டு ஆன்லைன்ல பார்த்து ஆர்டர் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு, நிலவாசலுக்கு கர்டன் வாங்கல லாஸ்ட்டா. விண்டோஸ்க்கு மட்டும் கொஞ்சம் பார்த்துருந்தோம். அதுவுமே இங்க வந்துட்டு இந்த கடையில ரொம்ப பிரைஸா தான் இருந்துச்சு. சரி வந்துட்டோமே அப்படிங்கிறதுனால 1, 2 வாங்கிட்டு நாங்க அங்கருந்து கிளம்பிட்டோம். ரொம்ப சிம்பிளா பிளெயினா இருக்க கர்டைன்ஸே ஸ்டார்ட்டிங் பிரைஸ் ₹160. கொஞ்சம் இது மாதிரி டிசைன் எல்லாம் போட்டிருக்கு அப்படின்னா, அதுக்கேத்த மாதிரி ரொம்ப ரேட்டா இருந்துச்சு. ஆனா இதெல்லாம் ஆன்லைன்ல பிரைஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. இந்த கர்டைனோட ரேட் வந்து 300. ஆன்லைன்ல வந்துட்டு கொஞ்சம் பிரைஸ் கம்மியா தான் இருந்துச்சு. நான் ஆன்லைன்ல வாங்குனோன்னா, குவாலிட்டி எல்லாம் பார்த்து வாங்க முடியாதுங்கிற ஒரே ரீசன்னால தான், என்னோட ஹஸ்பண்ட்ட கேட்டு, "கொஞ்சம் நீங்க கூட்டிட்டு போய் பார்த்து எடுக்கணும் கர்டைன்" அப்படின்னு சொல்லி போயிருந்தேன். நம்ம நேர்ல போய் பார்த்து எடுத்தோம்னா, கொஞ்சம் வெயிட்டாவும் எடுக்கலாம். லைட்டா காத்தடிச்சாலே பறக்கிற மாதிரி ரொம்ப நைஸான கிளாத்தா இருந்தா, அது நல்லா இருக்காதுங்கிறதுனால, நேர்ல பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டேன். ஆனா, எல்லா பிரைஸையும் பார்த்ததுக்கப்புறமா, நம்ம ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணிக்கலாம். ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்து ஆர்டர் பண்ணலான்னு சொல்லி வந்தாச்சு. அப்புறமா பாத்திர கடைக்கு தான் போயிருந்தோம். பாப்பாக்கு சின்ன குக்கர் குக் பண்றதுக்கு எனக்கு சின்ன குக்கர் தேவைப்பட்டுச்சு. அதுலயும் குறிப்பா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல குக்கர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருந்தோம். நல்ல பிராண்ட்ல உள்ள குக்கரே காம்போ ஆஃபர்ல ஆன்லைன்ல கொஞ்சம் பிரைஸ் கம்மியா இருந்துச்சு. 2 லிட்டர்ல 1, 3 லிட்டர்ல 1, 5 லிட்டர்ல 1 இப்படி சேர்த்து தான் ஒரு 3000, 4000 அந்த ரேட்ல நான் பார்த்துருந்தேன். கடையில போய் பார்த்தாலும் அதே மாதிரி நமக்கு கிடைக்கும்னு நெனச்சு போயிருந்தேன். ஆனா அதுவுமே டிசப்பாயின்ட்மென்ட் தான். நான் குக்கர் வாங்கல. அங்கேருந்து கிளம்பிட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு ஒரு பெரிய உருளியும், ஒரு சின்ன உருளியும் தேவைப்பட்டுச்சு. ஆல்ரெடி வீட்ல கீழ வைக்கிறதுக்கு உருளி இருக்கு. மாடியில இருக்கக்கூடிய ஹால்ல வைக்கிறதுக்கு உருளி இல்ல. அதுக்கப்புறமா மாடியில இருக்க நிலவாசல் பக்கத்துலயும் ஒரு சின்ன உருளியில 2, 3 பூவாவது போட்டு வச்சோம்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக, உருளி தான் பார்த்துட்டு இருந்தோம். இதுவுமே வெயிட்டுக்கு தகுந்த மாரி பிரைஸ் இருந்துச்சு. இருந்தாலும் இதெல்லாம் நம்ம ஆன்லைன்ல வாங்குனோம் அப்படின்னா, அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்காது. அதனால கொஞ்சம் ஒரிஜினலா இருக்கட்டும் அப்படின்ட்டு, கடையிலே வாங்கிக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. இந்த குட்டியா இருக்கிற இந்த உருளியெல்லாம் பார்க்குறதுக்கு உருளி மாதிரியே இல்ல. ஆனா அவங்க சொன்னாங்க, "இப்ப வந்திருக்க மாடல் உருளி இதுதான்" அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஜார் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் சொன்னாங்க, "இப்போ நம்ம போகும்போது சேஃபா அத வீட்ல கொண்டு போய் வைக்க முடியாது. இப்ப வந்து நீ ஜாடி எல்லாம் வாங்க வேண்டான்னு சொன்னாங்க. உடைஞ்சிரும்" அப்படின்னாங்க.
அதுக்கப்புறமா விளக்கு பூஜைக்கு கொண்டு போறதுக்கு பாப்பா பேர் போட்டு விளக்கு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஹஸ்பண்டுமே வாங்கிக்கோன்னு சொல்லிட்டாங்க. அதனால விளக்கு தான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த சின்ன சின்ன விளக்குலலாம் என்ன மைனஸ்னா, நெறைய எண்ணெய் பிடிக்கிற மாதிரி ஸ்பேஸ் இல்ல. எனக்கு வந்துட்டு நான் என்ன கேட்டிருந்தேன்னா, நெறைய எண்ணெயும் பிடிக்கணும். சேம் டைம் விளக்கும் சின்னதா இருக்கணும்னு கேட்டிருந்தேன். அதுக்கப்புறமா அவங்க தேடி கண்டுபிடிச்சு ஒரு விளக்க எடுத்து தந்தாங்க. அது எனக்கு ஓகேவா இருந்துச்சு. ஏன்னா, இந்த முன்னாடி இருக்கிற இந்த விளக்குல எல்லாமே எண்ணெய் வந்து கம்மியா தான் ஊத்த முடியும். ஆனா, இப்ப அவங்க தரக்கூடிய அந்த விளக்குல கொஞ்சம் இடம் இருந்துச்சு. எண்ணெய் கொஞ்சம் நிக்கிற மாதிரி இடம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த ஒரு குட்டி செம்பு தான் பார்த்துருந்தோம். இதையும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறமா அந்த சூடம் காட்டுறதுக்குள்ள அந்த ஒரு பொருளும், அதுக்கப்புறமா விளக்க வைக்கிறதுக்குள்ள ஒரு தட்டும் கேட்டிருந்தோம். தட்டு வந்துட்டு வந்து ஒரு சின்ன தட்டு தந்தாங்க. அதுவே விளக்கு வைக்கிறதுக்கு கரெக்ட்டா இருக்குன்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. அதுல விநாயகர் படம்லாம் இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா, விளக்கு பூஜையில நம்ம பூஜை பண்ணும்போது, பூ எல்லாம் விளக்கு மேல போடணும். அந்த பூவ வந்து விளக்க ஒட்டி தான் போடணும். அந்த பூ கீழ விழக்கூடாது. அப்போ தட்டு கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா, அந்த விளக்கு பூஜைக்கு ஈஸியா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால ஹஸ்பண்ட் வந்துட்டு, "ஓகே அப்போ கொஞ்சம் பெரிய தட்டா தாங்கன்னு" கேட்டிருந்தாங்க. ஆனா, அந்த தட்டுல வந்துட்டு இந்த சாமி படம் எதுவுமே இல்ல. பிளெயினா தான் இருந்துச்சு. சின்ன சின்னதா ஒரு டிசைன் மட்டும் இருந்துச்சு. ஃபைனலா நாங்க வாங்குன பொருள் எல்லாத்துலயுமே பாப்பாவோட பேர அழகா எழுதியாச்சு. இனிஷியலோடு எழுதியிருக்கோம். வீட்ல இருக்கும்போது கூட ரொம்ப பசி தெரியறதில்ல. ஆனா வெளிய போயிட்டாலே கண்டிப்பா பசிச்சிருது. டைமுக்கு பசிச்சிருது. இனியெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடையில சாப்பிடலான்னு பார்த்தோம். ஆனா எல்லா கடையிலயுமே கொஞ்சம் ரஷ்ஷா இருந்துச்சு. கரெக்ட்டா அந்த டைமுங்கிறதுனால, லஞ்ச் டைம்ங்கிறதுனால, சரி ஓகே அப்ப பார்சல் வாங்கிட்டு நம்ம வீட்ல போய் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பார்சல் தான் வாங்கியிருந்தோம். குறிஞ்சியில தான் நாங்க பார்சல் எப்பவுமே வாங்குவோம். குறிஞ்சியில என்ன ப்ளஸ்னா, பார்சல் எல்லாம் ரெடியா வச்சிருப்பாங்க. நம்ம பே பண்ணிட்டு உடனே எடுத்துட்டு வர மாரி இருக்கும். வாங்கிட்டு வீடும் பக்கத்துல தாங்கிறதுனால, ஃபாஸ்ட்டா வந்து சாப்ட்டாச்சு. ஹஸ்பண்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு சாப்ட்டுட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் சாப்ட்டுருந்தேன். ஏன்னா வந்த உடனே நான் சாப்பிட முடியாது. பாப்பாவையும் பார்த்துக்கணும். அவங்களுக்கு ஏதாவது குடுத்து அவங்கள தூங்க வச்சா தான் சாப்பிட முடியும். ரொம்ப பசிக்குது, தாங்க முடியாத பசி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா, ஹஸ்பண்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்தோனே பாப்பாவ வச்சுட்டு இருந்திருப்பாங்க. நான் சாப்பிட்ட பிறகு அவங்க சாப்ட்டுருப்பாங்க. ஆனா எனக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்த அந்த டைம்ல கொஞ்சம் ஓகேன்னு தோணுச்சு. நான் பாப்பாவ தூங்க வச்சுட்டு ரிலாக்ஸ்டா சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னேன். ஒரு பார்சல் தான் வாங்கிட்டு வந்தோங்கிறதுனால, அவங்க ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டுட்டு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பொறுமையா வந்து உட்காந்து நான் சாப்பிட்டேன். ஏன்னா ரொம்ப டைமும் ஆயிடுச்சு. மாமியையும் கூட்டிட்டு கூடங்குளம் கோயிலுக்கு போனோம். அங்க தான் எங்களோட குலதெய்வம் இருக்காங்க. அவங்கள வாரத்துல 1 நாள் பார்க்கலன்னா, எங்களுக்கு வந்துட்டு அந்த வாரமே நல்லா போகாது. அதனால எங்களோட முக்கியமான வேலையில வேலை என்ன அப்டின்னா, செவ்வாய்க்கிழமன்னா குலதெய்வத்த பார்க்க போறது தான். எல்லாரும் போகலனாலும் ஹஸ்பண்டும், மாமியாரும் மட்டுமாவது போயிட்டு வந்துட்டா தான், அந்த வீக் நல்லா போகும்னு இங்க எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை. அதையே அப்டி ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். பிரெக்னன்சி டைம்ல கூட எனக்கு ரொம்ப பசியெல்லாம் இருந்ததில்ல. அதிகமா வாமிட் இருந்ததுனால நான் ரொம்பலாம் சாப்பிட மாட்டேன். ஆனா, இந்த பிரஸ்ட் ஃபீட் பண்ண தொடங்குனதுல இருந்தே பயங்கரமா பசிக்கும். நெனச்சாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் ரைஸ் எல்லாம் கொஞ்சம் குறைக்கணும்னு நெனைப்பேன். ஆனா, நம்ம நெனைக்கிற மாதிரி இல்ல. அந்த பசி வந்துட்டு அத ஃபீல் பண்றவங்களுக்கு தான் தெரியும். கண்டிப்பா பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் எல்லாருமே இத ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நம்மளால பசிய கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நல்லா சாப்பிட்ட பிறகும் இடையில இடையில ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல தோணும். இடையில இடையில சின்ன சின்ன பசி வந்துட்டே இருக்கும். சாப்பிட்டு முடிக்கவும் என்னோட பெரியம்மா வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக சீத்தாப்பழம் தான் கொண்டு வந்திருந்தாங்க. இது மாதிரிப்பட்ட வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.